அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட் இஸ் ஃபண்டட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன் ஷோர் ப்ராஜெக்ட் யார் ஃபண்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் வந்து பண்றாங்க. ஸோ டிஎன் ஷோர் அப்படிங்கிறது உங்களுக்கு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு கூட வரலாம். ஸோ வேர்ல்டு பேங்க் தான் இதை ஃபண்ட் பண்றாங்க. சரியா? அடுத்தது, டிஎன் ஷோர் இஸ் 1,675 crore World Bank funded project to strengthen தமிழ்நாடு's coastal resilience and economy. அதாவது தமிழ்நாட்டினுடைய கடலோர மீள்தன்மை மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக உலக வங்கி நிதியோட இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதுல வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? எவ்வளவு ஃபண்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 கோடி ரூபாய் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அடுத்தது, the initiative was aimed at restoring 30,000 hectares of seascapes, safeguarding endangered species and supporting sustainable practices அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 30,000 ஹெக்டேர் கடல் நிலப்பரப்புகளை மீட்டெடுப்பது, அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாப்பதும், நிலையான நடைமுறைகளை ஆதரிப்பது, இதெல்லாம் தான் டிஎன் ஷோர் திட்டத்தினுடைய நோக்கங்களாக இருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, இந்தியா லான்ச் மிஷன் இந்திரதனுஷ் இன் 2014. ஸோ கரெக்ட் தான். மிஷன் இந்திரதனுஷ்னா 2014. இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறத 2017ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? எங்கெல்லாம் லோ கவரேஜ், வேக்சின் லோ கவரேஜ் எங்கெல்லாம் லோவா இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து வேக்சினை மிஸ் பண்ணிட்டு வராங்களோ அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் இந்த மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ மொத்தம் எத்தனை கட்டங்கள் மிஷன் இந்திரதனுஷ், இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ், இது எல்லாமே மொத்தம் எத்தனை கட்டங்கள், எத்தனை ஃபேசஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 ஃபேசஸ் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அப் டு 2023 வரைக்கும் பார்க்குறப்ப 12 ஃபேசஸ் முடிஞ்சிருக்கு. சரியா? அடுத்தது, ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர்? ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 24, 2018ல தொடங்கப்பட்டிருக்கும். இந்த மிஷன் இந்திரதனுஷ், இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் எல்லாத்தையுமே இதோட லிங்க் பண்ணியிருப்பாங்க, இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஏப்ரல் 24, 2018. லாஸ்டா, பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர்? பல்ஸ் போலியோ திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1995. சரியா? அதே மாதிரி யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1985. ஸோ இன்னைக்கு வேக்சினேஷன் ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. அதுல இருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். சரிங்களா? ஸ்கீம்ஸ் இயர் தான் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். ஓகேவா? அதனால பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நன்றி.